ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம சிஎஸ்கேக்கு என்னதாங்க ஆச்சு? என்னங்க அது மொக்கையா போச்சு, வேஸ்ட்டுங்க, அவ்வளவுதாங்க, இது வேலைக்கே ஆகாதுங்க, தோத்துறங்க, யாருமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. ஏன் யார் பார்த்தாலும் நடாது ஆடின டீம் சரியாவே ஆட மாட்டேங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் பேச்சுகள் வரதான் செய்யும். பட் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், சிஎஸ்கே தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் தோத்தாலும் 2-3 மேட்ச் தோத்தாலும் கம்பேக் கண்டிப்பா கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க எல்லா மேட்சும் நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா சிஎஸ்கே சிறப்பா தான் ஆடுவாங்க. ஏதோ ஒரு சில பல மிஸ்டேக் ஆகுது, இன்னும் டீம் பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் வரல. அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. அது போக பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சரியில்லைன்றது ஏகப்பட்ட கிரிக்கெட் விமர்சகரும் சரி ரசிகரும் சரி சொல்லியாச்சு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா திரிபாதியை ஓப்பனிங்ல போட்டு ஆட விடுறாங்க. அது ஏன்னு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கான்வேவும் ருத்ராஜும் தான் ஓப்பனிங் இருக்குவாங்க. இதுதான் அப்போ போன சீசனும் சரி முந்தின சீசனும் சரி தொடர்ந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இங்க பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல மாத்தினால மட்டும்தான் இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து விக்கெட்டுகளும் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்து செட் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுணும். பிளேயரும் ஒன்றும் மாறல, 2 பிளேயரும் டீம்ல இருக்கிறாங்க. ஆனா இன்னமும் ஆடாம அவங்களை போட்டு ஆடாம எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுல சிவம் துபே போன வாட்டி கண்டிப்பா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. பட் ஆனா அவுட் ஆயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அந்த கேட்ச் கூட கீழே வச்ச மாதிரி ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அவுட்னா அவுட் தான். பட் ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு சீனா கிடையாது. இதுக்கு அப்புறம் வர மேட்ச் எல்லாம் பாருங்க, சிறப்பா செயல்படுவாங்க. ஏன்னா 2 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது வெற்றி கொண்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். பக்கா பிளானிங்ல போகும். நான் சொல்றேன் கேளுங்க, அடுத்த மேட்ச் தோனி ஒரு முக்கியமான ரோல் கண்டிப்பா பிளே பண்ணுவாரு. இதை நீங்க பாப்பீங்க. ஏன்னா தோனிக்கு தெரியுங்க ஆப்போசிட் டீம் எப்படி என்னென்ன பண்ணுவாங்க, யார் யார் எப்படி எப்படிலாம் ஆடுவா. ஒரு பிளேயர் எப்படி ஆட போறான்ற முதல் கொண்டு அவன் நிக்கிற ஸ்டைல வச்சு அவர் கெஸ் பண்ணி அங்க சிக்னல் காட்டுவார். இதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் அவர் சரியா கவனிக்கல. அதாவது ருத்ராஜ் இதை கொடுத்துட்டா, ருத்ராஜ் நீ டோட்டலா பாத்துக்கோ, நான் இதுல என்ட்ரே ஆக மாட்டேன்னு சொல்லியாச்சு. அது மாதிரிதான் ஒரு ஃபீல்டிங்கும் சரி எந்த செட்டப்பும் அவர் பண்ணவே இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க. போன சீசன்ல எப்படி செட் பண்ண ஒரு டீம்லாம் இந்த வாட்டி அவர் பண்ணல. ஆனா நீங்க வேணா கணிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வரக்கூடிய மேட்ச்ல தோனி ஒரு முக்கியமான ரோல்ல கண்டிப்பா வருவாரு. எல்லாருமே கிண்டல் பண்ணீங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிளமிங் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தோனி பழையபடி ஆட முடியாது, ஒரு 10 ஓவர் ஆட முடியாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் கால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஆமாங்க, உண்மை தானே. அவருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் டாப் ஆர்டர்ல கண்டிப்பா வருவார். நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி போன மேட்ச் பார்த்தா டாப் ஆர்டர்ல ஆடினாரு. பட் ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா 6 லைன்ல பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சாங்க, நல்ல ஷாட் அடிச்சாரு. அதெல்லாம் தோனிக்கு பாத்தீங்கன்னா சோர்ந்து போயோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கரெக்டா பக்காவா ஃபிட்னஸா இருக்காரு. நான் ஏன் அப்படி ஃபிட்னஸா இருக்காரு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கீப்பிங்ல நிக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காரு, அக்ரெசிவா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல நின்று வச்சுக்கலாம், ஒண்ணும் இல்லை, எப்பயாச்சும் பால் வரும், கொஞ்சம் இதா இருக்கும். பட் ஆனா கீப்பிங்ல அப்படி இல்ல, தொடர்ந்து ஆக்டிவா இருக்கணும். 20 ஓவரும் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் கீப்பிங் பார்க்க முடியும். கீப்பிங் தான் ஒரு முக்கியமான பொறுப்பு. 360 டிகிரியும் பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் உண்மை. ஏன்னா பால் ஃபாஸ்டா பின்னாடி போய் நிக்கிறதுல இருந்து கொஞ்சம் ஏறி போனா கூட ஸ்டம்பிங் பண்றதுல இருந்து எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும். சோ அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். தோனி ஃபிட்னஸ்ல கரெக்டா இருக்காரு. பட் ஆனா ஒரு கால் பிரச்சனைனால கொஞ்சம் தள்ளி போய் ஆடுறாரு. இதுதான் உண்மை. கண்டிப்பா வரக்கூடிய கேம்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜடேஜாக்கு முன்னாடி வருவாரு, இல்ல ஜடேஜாக்கு அடுத்தது அவர் தான் வர போறாரு. இது 100% ட்ரூத். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. தோனி அவர்களுடைய முக்கியமான, அதாவது அவருடைய ரோல் புது ரோல் கண்டிப்பா வரும். அடுத்த மேட்ச்ல நீங்களே பாத்துப்பீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சுகள் எழுதி வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா அடிக்குது. இந்த வாட்டி 2025 ஐபிஎல் எழுதி வச்சுக்கோங்க. 2025 ஐபிஎல் யாரு? சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். இங்க எத்தனை பேர் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் போட போறாரு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி நம்ம சென்னையில நடக்க போகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெல்லி டீம்ல நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், டுப்ளிசஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சிறப்பான முறையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நடராஜன் டீம் தான் இருக்காரு. பட் ஆனா நடராஜ் கேட்டா அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அது என்ன எப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து ஹோம் கிரவுண்ட்னால கண்டிப்பா நட்ராஜ் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நட்ராஜ் வந்து அவங்க டீம்ல இறங்குனாருன்னா நம்ம டீம்ல வந்து 10 ரன்னா இருக்காரு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. கன்ஃபார்மா வந்து வெற்றி தொடங்குது. நாளை எழுதி வச்சுக்கோங்க. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல டெல்லியை கண்டிப்பா வந்து சிஎஸ்கே இன்னும் வரக்கூடிய மேட்ச்ல எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அப்புறம் வெற்றி நடை போட போகுதுன்றது உறுதி.